அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் நேற்று 4வது நாளாக மதுரை மாவட்ட 4வது நீதிபதி திரு ஜான் சுந்தர் லால் சுரேஷ் அவர்கள் திருப்புவனம் அரசு மாளிகையில் விசாரணை நடத்தினாங்க. அதில் ஆல்ரெடி நம்ம ஏசி சண்முக சுந்தரத்தை இந்த 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 சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சொல்லியிருந்தாங்க. அவரும் வந்திருந்தார். வந்துட்டு நீதிபதி அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்குது. அது பயங்கரமான இன்னொன்று அவுட் மொத்த கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. விசாரணை இந்த 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 புகார் வந்ததுக்கப்புறம் ஏன் திருப்புவனம் போலீஸாரே அது விசாரிக்காமல் மானாமதுரை போலீஸுக்கு ஏன் போச்சு, மானாமதுரை டீம் ஸ்பெஷல் டீம் எப்படி இந்த கேஸ்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு இது தகவல் எப்படி கொடுக்கப்பட்டது, அப்புறம் இந்த நிக்கிதா அந்த பெண்மணி எப்படி எந்த வழியாக புகார் கொடுத்தாங்க, நேராக கொடுத்தாங்களா, இல்லை ஃபோனில் கொடுத்தாங்களா, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா, அது இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்பெஷல் டீமை அலோவ் பண்ணது யார், அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார், அஜித்குமாரை அந்த ஸ்பெஷல் டீமோட கொடுக்க சொல்லிய உயர் அதிகாரி யார். ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான விடைகள்லாம் அவரோட தரப்புலேருந்து அவர் சொல்லியிருக்காரு. விசாரணை முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார். பின்னாடி திருப்புவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அவரையும் கேட்டிருந்தாங்க, இப்போ விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவரையும் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் டீமோட அஜித்குமாரை யார் கொடுக்க சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்க? ஸோ அந்த அஜித்குமாரை திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அந்த ஸ்பெஷல் டீமுக்கிட்ட அஜித்குமாரை ஒப்படைக்கிற வரையும் என்னென்னலாம் நடந்தது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீதிபதி கேட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுக்கும்போது அதுலேயும் அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீதிபதி உங்களுக்கு உத்தரவு கொடுத்த அந்த அதிகாரியா? ஸோ இந்த அதிகாரி யாருன்னு இன்னைக்கும் வரைக்கும் நம்மளுக்கு விடையை தரல. ஏற்கனவே ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த சார் யாருன்னு தெரியாமையே இன்னைக்கு வரைக்கும் விடையில்லை. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கேஸில் அந்த சார் யாருன்னு நம்மளுக்கு தெரியப்படுத்தலை. ஸோ இந்த மாதிரி உயரதிகளை நீங்கள் பாதுகாக்கிறன்ற பேரில் ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? இந்த காவலர்களுக்கு யார் இந்த மாதிரி அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறது? காவலர்கள் காவல் தான் காக்கணுமே ஒழிய கொலை பண்ண சொல்ல. காவலாளி இஸ் நாட் ஏ கொலைகாலி, சரியா? காவலாளி இஸ் நாட் ஏ கொலையாளி. அப்படின்ற போது நீங்கள் காவல் தான் பார்க்கணுமே ஒழிய கொலை பண்ணுறதுக்கு கிடையாது. உங்களுக்கு அதுக்கு தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்குது ஒழிய மற்ற விஷயத்துக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படலை. அதுவும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், சாதாரண ஒரு காவலர் இந்த விஷயத்தை அவர் இவ்வளோ தைரியமாக செய்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உயர் அதிகாரிகள்லாம் ஏன் நம்ம கண்டுக்கல? ஏன் அவங்கள நம்ம வெளிக்கொண்டு வரல? ஏன் அவங்கள பாதுகாக்கிறீங்க? ஒரு காவலர் நம்ம அவங்க ஒரு வேலையில் சேரும் போது அவங்கள நீங்கள் ஓடுறாங்களா, ஜம்ப் பண்ணுறாங்களா, தாவறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் அவரை ட்ரெயினில் செக் பண்ணுறீங்களே வழியே அவர் மனநிலைவில் என்ன மாதிரியான குணம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி அரக்கும் குணம் உள்ளவங்க காவலாளியில் ஒரு காவலர் காவல் நிலையத்தில் இருந்தால் அது என்ன மாதிரியான விபரீதம் கொண்டு வரணும்னு இதே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு காவலர் ஒரு பொதுமக்களை காக்கணுமே வழிய அழிக்கக்கூடாது. நீங்கள் இது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க இப்போ பண்ணியிருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு இது வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை பேர் இந்த மாதிரியான கொடுமைகளை பண்ணியிருப்பாங்க, அது வெளிவராமல் இருக்கு. அது அப்போ இவருக்கு போல இது இன்னும் எத்தனைய காவல் நிலையத்தில் எத்தனை காவலர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். ஏற்கனவே தூத்துக்குடி சாத்தாங்குளத்தில் ஜான் ஃபிலிக்ஸு அவங்க அப்பா பையனையும் நம்ம கொண்டு அந்த கேஸையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது இனிமேல் இது எத்தனை போல் நடக்க போகுது. ஏன்னா நம்ம சாத்தான்குளம் கேஸ்லேயே கூட நம்ம சொல்லியிருக்கோம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அது திருப்பி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
ஏன் ஒரு 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 காவலர்கள், ஒரு காவல் அதிகாரிகள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களோட அதிகாரத்தை யார் உங்கள வந்து ஓவர்டேக் பண்ண சொல்றது? உங்களோட அதிகாரத்தை யார் மிஸ்யூஸ் பண்ண சொல்றது? உங்கள காக்கிறதுக்கு தான் உங்கள வேலைக்கு அமைச்சிருக்காங்களே ஒழிய, உங்கள அழிக்கிறதுக்கு அமைக்கல. இந்த மாதிரியான இதை இதை இது இவங்க பார்க்கக்கூடாதுங்க. இந்த உயர் அதிகாரிகள் அவங்களாம் மானிட்டர் பண்ணுறது கிடையாது. அவங்க 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 வேலையில் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்குது. அதனால் இவங்க இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது. இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா? அதாவது இருக்கிறதுலையே உயர்ந்த அதிகாரம் என்னன்னா சிஎம் அதிகாரம்லாம் கிடையாது. இந்த காவலுடைய அதிகாரம். ஏன்னா காவல் வந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் சுட்டு கொல்றதுக்கும் உரிமை கொடுத்து வச்சிருக்குல்ல. அது அது இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த 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 திமிர்ல இவங்க இதெல்லாம் பண்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், இனிமேலும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. காவலர்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறத விட மென்டலாக முதல்ல ஃபிட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த காவலர்களோட மனைவிங்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு எனக்கு என் புருஷன் இல்லாமல் நான் எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன், எங்கள் மேலதிகாரிகள் சொல்கிறதுனால தான் நாங்கள் செய்கிறோம், இல்லைன்னா நாங்கள் ஏன் செய்ய போகிறோம்னா அப்போ உங்கள் மேலதிகாரி என்ன கூட சொன்னாலும் நீங்கள் செஞ்சுருவீங்களா? அப்படியே என் வாயில் வேறு ஏதோ கேட்கணும்னு தோணுது. பொது 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 தளமாக இருக்கிறதுனால நான் கேட்கல. நீங்கள் இதே உங்கள் வீட்டில் உங்களுக்கு சார்ந்த யாருன்னா ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துதான் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கள். அதுதான் நீதிபதி கேட்டார். ஒரு சாமானியனை, ஒரு பொதுமக்களை, ஒரு 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 தனிநபரை, ஒரு ஏழ்மையான ஒரு ஆளை, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. இதையே ஒரு காவல்துறையில் உங்களால் பண்ண முடியுமா? ஏன் காவல்துறையை விட்டுருக்கேன், ஒரு 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 நீதிபதி எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நினச்சானே இந்த மாதிரி பண்ணுறீங்களா? முடியாதுல்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன அரசாங்கம் செய்யலை? உங்களோட அரக்க குணத்தை ஏன் இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி அரக்க குணம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த துறைக்கு நீங்கள் வரத்தாவில்லை. நீங்கள் பேசாமல் ரவுடி ஆகிடுங்கன்றேன். நீங்கள் லீகலாக ரவுடியாக இருக்கிறத விட இல்லீகலாக ரவுடி ஆகிட்டு போயிடுங்க. அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாக ரவுடிஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி எந்த காவலர்களும் இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காதீங்க. அது அது வந்து அது இவங்க இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. ஆனால் இதோட பல நாள் திருநன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இது மாதிரி நிறைய செஞ்சுருப்பாங்க. அது இன்னைக்கு வெளியே வந்துருக்கு. இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லை, இது போல நிறைய காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் இன்னும் வெளியே வரவும் வேண்டாம். அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க உங்கள் குணத்தை மாற்றிக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு வந்து மேலதிகாரி உத்தரவு போடுறாரு, இனிமேல் நீங்கள் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப ஆஷா ட்ரீட் பண்ணாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க சார். அதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறது கிடையாது சார். நீங்கள் இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நாங்கள் இப்படிலாம் சொல்லிட்டோம், நாங்கள் இப்படிலாம் காவலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், மீட்டிங்கில் இப்படி பேசிட்டோன்னா எல்லாம் மாறிடுமா? முதல்ல சஸ்பெண்டுன்ற வார்த்தையை வந்து மாற்றுங்க சார். ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டா உடனே பண்ணிடுறீங்க. சஸ்பெண்ட் ஆனானா என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? சஸ்பெண்ட் பண்ணுறதால என்ன ஆகிடப்போகுது? ஒன்றுமே ஆகிடப்போகிறது. அவர் விசாரணையில் இருப்பார், கொஞ்ச நாள் கோர்ட்டு கேஸும் அனுப்பிச்சிட்டு இருப்பார். அப்புறம் அது அப்படியே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அவர் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரிவோக் ஆகிட்டு அவர் வேலையை திருப்பி போஸ்டிங் வந்துட்டு போகுது. இல்லைன்னா அவர் இருந்த பதவியிலேருந்து ஒரு பதவி கீழே இறக்கி அவருக்கு பதவி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே? ஆனால் அது பாதிக்கப்பட்ட அந்த உயிர் போச்சு, அந்த பையனுக்கான இழப்பீடு ஒன்றுமே கிடையாது. இந்த சஸ்பெண்டுன்னு இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், நாங்கள் வந்து உடனே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டோன்றதுனால நீங்கள் இந்த தப்பு மாறிட்ட போகிறது இல்லை. இந்த பறி கொடுத்த இந்த இறந்து போன அஜித் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஒரு அதிகாரி தப்பே பண்ணாலும் அது நீங்கள் ஒரு பொதுமக்களை என்ன ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதிகாரியும் ட்ரீட் பண்ணுங்க. முதல்ல எந்த காவல் அதிகாரின்னா பொதுமக்களை நல்லபடியாக நடத்துகிறாங்களா? ரோட்டில் ஒரு ரோட்டில் ஒரு வாகன தணிக்கை இருந்தால் கூட அவனை போய் மரியாதை குறைவாக பேசுறது, ஏய் வா போ உட்காரு, இப்படி தான் பேசுகிறேன். ஒரு 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 சுயமரியாதை கிடையாது. அவங்க நான் என்ன கேட்குறேன், அவங்க வளர்ப்பில் அப்படி தானே? அவங்க அப்பா அம்மா
அவங்க மேலதிகாரிகள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாரையும் மரியாதை இல்லாமல் பேசு, யாருக்கும் மரியாதை கொடுக்காத, நீ வா போன்னு தான் பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? முதல்ல இந்த தன்மை மாறணும், அடிப்படை மாறணும். அடிப்படை மாறினா தான் எல்லாமே மாறும். அடிப்படையாக இங்கே மாறாமல் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 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 விஷயத்த மாற்றணும்னு நினச்சா முதல்ல இதை மாற்றுங்க. ட்ரைனிங்கில் வந்து ஓடுறான், போடுறான், பிடிக்கிறான், நடக்கிறான், தாவறானான்னு செக் பண்ணாதீங்க. முதல்ல மென்டலியாக அவன் குணத்தில் அவன் நல்லவனாக இருக்கானா அது முதல்ல செக் பண்ணுங்க. முதல்ல அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. அவன் ஏதாவது ஒரு தப்பு போட்டால் உடனே அவனை காத்திருப்பு பட்டியலில் போடுறது, அவனை எடுத்துன்னு போய் எங்கன்னா வேறு எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நடவடிக்கையா சார்? இப்போ இதே வந்து ஒரு பொதுமக்கள் ஒரு தனிநபர் பண்ணிட்டான்னா நீங்கள் இதே ஒரு ஒரு பேசிக்கான ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? சொல்லுங்கள், எடுக்க மாட்டீங்களா? ஸோ அதனால் அரசாங்கம் இதை வந்து இது போல் இது இது இன்னொரு சம்பவம் நடக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரெஸ்ட்டு, சஸ்பெண்டு இதெல்லாம் போதாது. இது இது எல்லா கேஸ்லையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒரு தண்டனை அது அந்த வந்து பெருசாக இருக்கணும். முதல்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு மேலே இருக்கிறவனை எல்லாரையும் பிடிங்க. ஏன் எல்லாரையும் காப்பாற்றுறீங்க? ஏற்கனவே போன ஒரு கேஸில் வந்து அனாயூனிவர்சிட்டி கேஸில் அந்த சார் யாருன்னு தெரியாமல் போச்சு. இன்னைக்கு இந்த கேஸில் இந்த சார் யாருன்னு தெரியல. இன்னி வரைக்கும் அந்த மேலதிகாரி உத்தரவு போட்ட அந்த மேலதிகாரி யாருன்னே தெரியல, தேடிட்டு இருக்காங்க. அதாவது பெரும்பெரும் அக்யூஸ்ட் கூட கண்டுபிடிச்சிடலாம் போல், அந்த அதிகாரியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் காவல்துறைகள் இனிமேலேயாச்சும் ஒழுங்காக நடந்துக்கணும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அரசாங்கமும் இதை தலையிட்டு இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணணும். நீதிபதிகள் இன்னைக்கு இது தலையிட்டு இது போன்றான விஷயங்கள் கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு அவனுக்கு பயம் பிதுங்கி நிற்குது. இல்லைன்னா இவனுங்களாம் அப்படியே மென்று சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு அரசு அதிகாரி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சகஜம் சார். என்ன சகஜம் சார்? என்ன சகஜம்? இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்கிற பதிலாக இது? ஒரு அரசு தரப்பு வக்கீல் அவர் என்னவோ அவர் பேசுகிற அந்த வாதாட ஜட்ஜிக்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். என்னம்மா அவர் அரசு வக்கீலா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கப்படக்கூடாது. அது எல்லாரும் துணை இருக்கணும். அஜித்தோட இழப்பீடு வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பீடு, அது யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.